அன்புமணி ராமதாஸ் இந்த ஆட்சி நல்லா இருக்கிறதா சொல்றாரு. அடுத்தது வைகோ இந்த ஆட்சி நல்லா நடக்கிறதா பாராட்டுறாரு. எப்படி 23 நாள்ல 63 கொலைகள், 101 பாலியல் வன்கொடுமைகள், அதில் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதெல்லாம் பரவாயில்ல. சேலத்தில் நடக்கிற விஷயங்கள், வன்கொடுமைகள், இதில் வந்துட்டு முக்கியமாக நடிகன் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதெல்லாம் பரவாயில்ல, நல்லா ஆட்சி நடக்குது இல்லையா. அப்புறம் தலைமை செயலகத்திலேயே வந்துட்டு குதிரை பேரம் நடக்கிறது, அதிமுகவை சுக்குநூறாக உடச்சி எல்லாரையும் வரவைக்கிறது, இதெல்லாம் குதிரை பேரம் கிடையாது. குதிரை பேரம் இதில் வந்துட்டு முஸ்லீம் லீக் வேற அவர் சொல்றாரு, இதெல்லாம் குதிரை பேரம் இல்லை, அந்த பேரம் இல்லைன்னு வேற நக்கல் நையாண்டி வேற. அதாவது பதவி வேறி போதையில் வந்துட்டு இது வாங்கிட்டு அந்த ஷாஜகான் அவர் பேசுறாரு. இவங்கெல்லாம் எப்படி கூச்ச நாச்சல் இல்லாமல் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. எப்படின்னாக்கா, ஒரு உண்மையை மறைச்சி இவ்வளவு கேவலமாக பதவிக்காக எதை வேணா பேசலாம், எத்தகைய இழிவான கருத்துக்களை வைக்கலாம், எத்தகைய இழிவான செயல்களையும் செய்யலான்றதை நிரூபிச்சிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான வெகுமானம் தானே. அது வெகுமானம் அது மட்டும் இல்லை, சில பல சோப்பாக்களையும் வாங்கி தான் நீங்க நல்ல வெகுமானம் பெற்றிருக்கீங்க. இனி வந்து திருமாவளவன்லாம் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. அதாவது சாப்பிட்ட கை கழுவுன உடனே அந்த சாப்பாடு போட்டவங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயலை செஞ்சுட்டு அதை வேற ஜஸ்டிஃபை பண்றீங்க. அதுவும் வைகோ, ஐயோ வைகோவெல்லாம் வந்துட்டு அவர் துரோகம் செய்யறதுல வந்துட்டு பிஹெச்டி பட்டம் பெற்றவர் அவர். பின்ன அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்திருக்காரு, புள்ள அதை விட சூப்பர். அப்பா 8 அடி பாஞ்சே இவர் 16 அடி பாயவார். இவர்லாம் சொல்றாரு 6 மாசம் டைம் கொடுக்கணுமா, எது எத்தனை கொலை நடக்கிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். அப்புறமா மின்வெட்டு, மின்சாரம் இல்லாமல் மக்கள் தூங்கலனாலும் பரவாயில்ல, இந்த இவர் வந்து ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இவர் எவ்வளோ நாள் 6 மாதம் ட்ரைனிங் எடுப்பாரா, 1 வருஷம் ட்ரைனிங் எடுப்பாரா, இல்லை அதை பற்றி அவர் வாய் திறந்து பேச மாட்டார். இவங்கெல்லாம் அவருக்கு வக்காலத்து வாய் பேச இவருக்கு, அவர் பேச மாட்டார். அவருக்கு பதிலாக வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஆதாயம் வாங்கிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வெக்கமா இல்லை இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். இதில் வேற துரை வைக்க சொல்றாரு 20 வருஷமா டிரான்ஸ்ஃபார்மர் மாத்தலையும், அதை மாத்தலையும், இதை மாத்தலையும். அப்போ நீங்க அந்த கட்சியில இருக்கும்போது நான் பொட்டி வாங்கிட்டு வாய் முடிந்தீங்களா? அரசியல் கட்சியா போராட்டம் நடத்த வேணாமா? ஒரு தவறு நடக்குதுன்னா அது எந்த கட்சியா இருந்தாலும், கூட்டணியா இருந்தாலும் எதிர்த்து போராட வேணாமா? அப்ப எதுக்கு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க? உங்க சொந்த ஆதாயத்துக்காவா? கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறாங்க, வெக்கமா இல்ல? கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தலைகுனிணும். இனிமே கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்து யாருன்னா வந்தாங்கன்னா மக்கள் காரி உமிழ்வாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட செயல்பாடுகளா இது? இந்த சூழல்ல வந்துட்டு வீரபாண்டியன் சொல்றாரு, இந்த சூழல்ல நாங்க இருக்க முடியாது. எப்படி? ஓ, இவங்க நடிகன் விஜய் கட்சி கோச்சிப்பாங்களா? ஓ, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க எல்லா நடவடிக்கையும் செய்றீங்க. ஓ, மக்களை திருப்திப்படுத்த வேணாம், நடிகன் விஜய் திருப்திப்படுத்தினா போதும். சூப்பர். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒண்ணு வெக்கப்படணும். அதுதான் முஸ்லீம் லீக், ஷாஜகான் அப்பா, அதாவது மினிஸ்டர் பதவி கிடைச்சிட்ட போதும். வன்னி அரசு முந்தைய நிலைப்பாடு என்ன, எவ்வளவு கேவலமா நடிகன் விஜய் பத்தி பேசினது, அதே இடத்துல தினம் அவங்கள கையெடுத்து கும்பிடணும், அந்த நிலைப்பா அதெல்லாம் பரவாயில்ல. பதவி வந்தா எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போகலாம், என்ன காரியம் முடிஞ்சாலும் அதை தொடச்சிட்டு போயிடலாம். இதுதான் வாழ்க்கை. அரசியல்வாதினாக்கா வந்துட்டு எப்படின்னாக்கா, ஒரு மக்கள் நலனுக்காக மக்களுக்காக பாடுபட்ட காலம் போய் தங்கள் சுய லாபத்திற்காக தங்களோட குடும்பங்கள் அது கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வந்துட்டு கேவலத்தின் உச்சம், அருவறுப்பின் உச்சம் இந்த ஆட்சி. அதுவும் இல்லாம வாயை திறந்து இவர் பேச மாட்டார். இவருக்கு பதிலாக வந்து வக்காலத்தை மற்றவங்க வாங்குவாங்க. ஒரு அதாவது அந்த பதவியின் பேர் கூட சொல்றது கூட எனக்கு அருவறுப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமானவன அரியணை ஏத்திட்டு இந்த மக்கள் பகுத்தறிவு இல்லாம, சுயசிந்தனை இல்லாம, முதிர்ச்சி இல்லாம, பொறுப்பு இல்லாம செய்த செயல் தமிழ்நாட்டை எப்படி இருட்டுக்கு தள்ளி இருக்குதுன்றது இன்னும் இனி வரும் காலங்களில் நிறைய அறுவடை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அது புத்தி தெளிஞ்சா நல்லது. நன்றி, வணக்கம்.